ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பட்னா பைரட்ஸ் டீம் ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். PKL பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் இவங்க தான். பட் PKL சீசன் 11 ஸ்குவாட் எப்படி வச்சிருக்காங்க, நிறைய முக்கியமான பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பிளேயர்ஸை உள்ள கொண்டும் வந்திருக்காங்க. ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் பட்னா பைரட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ், அதாங்க ஸ்வாட் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பட்னா பைரட்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஓவராலா PKL அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டீம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் அன்டவுட்டட்லி சொல்லலாம். ஹாட்ரிக் சாம்பியன்ஸ் இவங்க. அதுக்கப்புறமா பெருசா பர்ஃபார்மன்ஸ் வந்தது கிடையாது தான். பட் கடைசி ஒரு 3 சீசன்ல ஒரு ஃபைனல் ஒரு செமிஃபைனல்னு சொல்லிட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலா சச்சின் தன்வர் கையில் எடுத்ததுக்கு அப்புறமும் சரி, பட்னா பைரட்ஸ் பர்தீப் பெர்வால் கையில் இருந்தப்பவும் சரி, டீம் நல்லா தான் பண்ணிருக்கு. இந்த டீமை குறை சொல்லவே முடியாது. பட் ரீசெண்டா ஒரு சில கோச்சஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துட்டே இருந்துச்சு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நரேந்தர் ரேது அப்படிங்கிறவர் கையில் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து செமிஃபைனலுக்குமே கூட்டு போயிருந்தாரு டீம். லாஸ்ட் டைம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சச்சின் தன்வர் மாதிரியான பிளேயர்ஸ் உள்ள இருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். அண்ட் கூடவே மயூர் கடம், கிறிஸ்டியன் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ரைட் சைட் டிஃபென்ஸை பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் ஒரு நல்ல காரணமா இருந்துச்சு. பட் இந்த எல்லா பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஆக்ஷன்ல நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆக்ஷன்ல 12 பிளேயர்ஸுக்கும் மேல போயிட்டு பட்னா பைரட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும் போது பார்க்கறதுக்கு பேப்பர் வைஸ் நல்லா இருக்கு. பட் அதுல இருக்கிற பிளேயர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறியும் இங்க இருக்கு. ரேது 2வது முறையா பட்னா பைரட்ஸை கோச்சிங் பண்ணி லீட் பண்ண போறாரு. அண்ட் இங்க எக்ஸ்ட்ரா ஆடிங்கா வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் பட்னா பைரட்ஸ் பிளேயர், முன்னாள் PKL பிளேயர்னு கூட சொல்லலாம், பிரசாந்த் குமார் ராய். சோ அவரை வந்து அசிஸ்டன்ட் கோச்சாவும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு யங் ரைடிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல களமிறங்க போறாங்க. சோ இந்த பட்னா பைரட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். சோ அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் எனேபிள் இருக்கு. ஸோ அதன் மூலியமாகவும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நாம இந்த டீமோட ஸ்குவாட் விஷயத்துக்குள்ள வரேன். ஸோ ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சந்தீப் குமார், குணால் மேத்தா, சுதாகர் எம், ஜான் குன்லி, மீட்டு சர்மா, தேவங்க், பிரவீந்தர், சாஹில் பட்டேல், தீபக், அயன் இவங்கெல்லாம் இருக்காங்க. டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மனிஷ், அபினந்த் சுபாஷ், அமித் நாடார், தியாகராஜன் யுவராஜ், தீபக் சிங், பிரசாந்த் ஆத்தி, அமன், சாகர், பாபு முருகேசன், நவ்தீப் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் குர்தீப் அண்ட் அன்கி ஜெக்லான் இந்த 2 பேரும் இருக்காங்க. ஸோ இதுதான் பட்னா பைரட்ஸோட ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கான ஸ்குவாடு பார்க்கும்போது அட்டாக்கிங்கும் சரி டிஃபென்ஸும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா டெப்த்தோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் இருந்தாலும் ஸ்குவாடுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளுமே காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்வாட் அனாலிசிஸ்குள்ள போய் தெரிஞ்சுப்போம். இந்த டீமோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. மெயின் பிளேயர்ஸ், பேக்கப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர்ஸ் இங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜான் குன்லியோட ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா இந்த டீமுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே எனக்கு தோணுது. அண்ட் லாஸ்ட் டைம் செமிஃபைனல் போன அந்த கான்ஃபிடன்ஸும் இருக்கு. வினய் ரேது ஒரு நல்ல கோச் அப்படிங்கும் போது இந்த டீம் இதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அதுவே பெரிய ஸ்ட்ரென்த் தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் சுதாகர் எம் இந்த டீமோட முக்கியமான சொத்து அண்ட் ஸ்ட்ரென்த். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுதாகர் எம் தான் இந்த டீமோட ஸ்டாரா இருக்க போறாரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவர் மட்டும் இல்லாம சுபம் சிண்டே இந்த டீம்ல எடுக்கப்பட்டிருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி டீமோட 2 கார்னர்ஸுமே நல்லா இருக்காங்க. ஒரு பக்கம் அன்கீத் ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர், லாஸ்ட் சீசன் 3 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒருத்தர். அண்ட் சுபம் சிண்டேவும் ஓரளவுக்கு நல்ல டிஃபெண்டர் தான். ஸோ அந்த கார்னர் காம்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அட்டாக்கிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சுதாகர் எம், ஜான் குன்லி மாதிரியான சுதாகர் எம் கூட சேர்ந்து சந்தீப் குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயருமே இருந்தார் லாஸ்ட் சீசன், அவருமே உள்ள இருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ போத் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெப்தா பார்க்க நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா வீக்னஸ், இந்த டீமோட வீக்னஸும் நிறைய இங்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இந்த டீமோட வீக்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் யூனிட். இவங்க டிஃபென்ஸ் யூனிட் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஹூடா, மயூர் கடம், பாபு முருகேசன், சஜின் வெளியே போனதுக்கு அப்புறமா பாபு அந்த இடத்த வந்து நிரப்பி சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. அது இல்லாம நீரஜ் குமார் இன்ஜுரி காரணமா வெளியே போனார். அதுக்கப்புறம் தான் மயூர் கடம் உள்ள வந்திருந்தாரு. அண்ட் அன்கீத்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த டைம் சுபம் சிண்டே, அதுல இருந்து முக்கியமான நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாபு முருகேசன், அன்கீத், இப்ப சுபம் சிண்டேவை உள்ள எடுத்திருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம தீபக் சிண்டே அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. இவங்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கதான் செய்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும். டிஃபென்ஸ் யூனிட் கண்டிப்பா செட் ஆக வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கு. அண்ட் அட்டாக் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அட்டாக் யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப வீக்னஸா இருக்கு அப்படிங்கிறதும் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. சோ எந்த அளவுக்கு வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர்ஸ், நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ். ஜான் குன்லி மட்டும் தான் 60 போட்டிகள் ஆடின ஒரு பிளேயர். மத்த யாரும் 60 போட்டிகள் கூட ஆடல. ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த டீமோட
பெரிய வீக்னஸா நான் அதுதான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. புனேரி பல்டன் நான் என்ன சொல்லணும் அதுதான் இங்கேயுமே சொல்றேன். பட் கம்பேர் டு புனேரி பல்டன் அதை விட இந்த டீம் ரொம்ப ரொம்ப எங்க இருக்கு இந்த டைம். ஸோ என்ன பண்ண போறாங்க, எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டீம்ல இருக்கிற லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த டீமோட பெரிய பெரிய வீக்னஸ் நான் சொல்லுவேன். அடுத்ததா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கோச்சில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிளேயருக்குமே இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. முக்கியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா சச்சின் தென்வர் இதுக்கப்புறமா இந்த டீமுக்கு ஆட போறது கிடையாது. அவர் தமிழ் தலைவாசுக்கு வந்துட்டாரு. அதனால தமிழகத்தை சேர்ந்த சுதாகர் எம் அவர் தான் மெயின் ரைடரா இருக்க போறாரு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ சுதாகர் எம் ப்ரோ கபடியில தன்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த சீசன் ஒரு காரணமா இருக்கும். ஸோ இந்த சீசனோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே இதுக்கப்புறமா அவரோட கெரியரே அமைய போகுது. அப்படிங்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சுதாகர் எம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா அவர் தான் பட்னா பைரட்ஸோட மெயின் ரைடரா இருக்க போறாரு. அண்ட் தென் இப்ப கம்பேக் கொடுத்து உள்ள வந்திருக்கிற ஜான் குன்லி, ஸோ அவருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. திரும்பவும் இந்த ஜான் குன்லி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரோ கபடி பார்க்க வந்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஒரு காரணமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க எப்படி நான் சுதாகர் எம்க்கு சொல்லியிருந்தோம் அவர் தான் லீட் பண்ண போறாரு அட்டாக் அப்படிங்கும் போது, ஸோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சுபம் செண்டே அண்ட் அன்கிட் ஜெக்லான், ஸோ ரெண்டு பேர்ல யார் கையில டிஃபென்ஸ் எடுத்துக்க போறீங்க, அதாவது ரெண்டு பேருக்குமே லீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு டிஃபென்ஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸான கைக. முக்கியமா அன்கிட் ஜெக்லானை விட சுபம் செண்டே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர். ஸோ கண்டிப்பா சுபம் செண்டேக்கு ஒரு சரியான சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி டிஃபெண்டரா அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு, மெயின் டிஃபெண்டரா அடுத்த ஆக்ஷன்ல பெரிய ரேட்டுக்கு போகணும்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரியான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் இது இல்லாம நிறைய பிளேயர்ஸுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் இங்க இருக்காங்க. அபிநந்த் சுபாஷ் இருக்காரு, தியாகராஜன் யுவராஜ் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாபு முருகேஷனும் இங்க இருக்காரு. ஸோ அவங்கலாம் என்ன பண்ண போறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு இங்க ஓப்பனா தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காம யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா த்ரெட்ஸ். இந்த டீமோட த்ரெட்ஸுக்குள்ள நான் என்ட்ரி ஆகிறேன். இந்த டீமோட வீக்னஸ் அண்ட் த்ரெட்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்துட்டே இருக்கேன் சுதாகர் எம் அப்படின்னு சொல்லிட்டு. சுதாகர் எம்மோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த டீம் பெருசா அடி வாங்கும். அது இவங்களோட மிகப்பெரிய த்ரெட்ஸ். சுதாகர் எம்முக்கு மட்டும் இன்ஜுரி, சின்ன இன்ஜுரி கூட ஆகாம அவங்க பார்த்துக்கணும். ஸோ அது என்ன நடக்க போகுது? ஏன்னா சுதாகர் எம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். லைன் ஜம்பும் பண்ணுவாரு, டுப்கியும் பண்ணுவாரு. அப்படிங்கும் போது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனையா அமையலாம். அண்ட் ஜான் குன்லி கம்பேக் கொடுத்திருக்காரு. அவரோட ஃபார்ம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம சுபம் செண்டேவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் ஆரம்பத்தில் நல்லா பண்ணாலும் போக போக அவரோட ஃபார்ம் பெருசா டவுன் ஆச்சு. ஸோ அது எப்படி இங்க மெயின்டைன் பண்ண போறாரு? அண்ட் கூடவே மற்ற டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட கம்பைன் ஆகணும். அண்ட் மற்ற ரைடர்ஸ் மீட்டு சர்மா மாதிரியான ரைடர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. பட் மீட்டு சர்மாவும் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ஃபார்ம் டவுனோட தான் இப்போ இங்க வந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சில த்ரெட்ஸும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாதிக்க தான் போது. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளோட தான் இந்த டீம் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு யங் யூனிட்டோட புனேரி பல்டன் மாதிரி சக்சஸும் அடையலாம், இல்ல பெரிய டீம் மாதிரி பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம மோசமாகவும் போகலாம். அது எப்படிங்கிறது உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மட்டுமே தான் அமையும். சோ பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் சுதாகர் எம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து லீடிங் ரைடரா வரவும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்னோட பிரிடிக்ஷனாவே வச்சுக்கோங்க, சுதாகர் எம் அண்ட் பட்னா பைரட்ஸுக்கு. சோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.